நம்ம வீட்டில் எப்போதும் பண கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமா? அது உங்களுக்கு அதுவே ஒரு இதுவாக இருக்கா? எப்போ சம்பாரித்தாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்த மாட்டேங்குதுடா, நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸுன்னு கூட நினச்சிக்கலாம், இல்லை ஒரு பரிகாரம்னு கூட நினச்சிக்கலாம். எவ்வளோ சம்பாரித்தாலும் 10 ரூபா செலவு பண்ணிவிட்டு 5 ரூபாயை மிச்சம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மஞ்சள் துணியை விரிச்சுக்கோங்க. மஞ்சள் துணியில் 2 வசம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சில்லறை நாணயம், 5 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ, 10 ரூபா நாணயமாக இருந்தாலும் சரி, 5 ரூபா நாணயமாக இருந்தாலும் சரி, அதில் வச்சுட்டு நமக்கு எப்போதும் பண கஷ்டம் வரக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நோய் நொடி இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வசம்புக்கிட்ட நம்ம வச்சுருக்கிற அந்த பொருள்கிட்ட சொல்லிவிட்டு அதை அப்படியே முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டுட்டு உப்பு ஜாடியில் கீழே உப்பை கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக உப்பை கொட்டிட்டு அந்த உப்புக்குள்ளார இந்த முடிச்சை வச்சுருங்க. வச்சுட்டு மேலே உப்பு நிறச்சி வச்சுருங்க. அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறது எல்லாம் அது வசப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த 4 பொருளுக்கும் உண்டு. அது உப்பு பார்க்கடலில் தோண்டி எடுக்கப்பட்ட மகாலட்சுமியோட அம்சம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம நினைக்கிறது, நம்ம கேட்குறது அதை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு உண்டு. அதனால் அந்த மாதிரி மூடி வச்சுருங்க. உப்பு அள்ளி 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 நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் நீர் கொத்தோ அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத கொட்டிட்டு திரும்பவும் வேற வச்சுக்கிட்டு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேறு துணியில் அதே மாதிரியே வசம்பு, கிராம்பு, ஏலக்காய், நாணயம் முடிச்சு வச்சு ஃபஸ்ட்டு கொட்டின மாதிரி அதே மாதிரி அடியில் உப்பு கொட்டி மேலே அந்த முடிச்சை வச்சு அதுக்கு மேலே உப்பை கொட்டி நிறச்சி வச்சுருங்க. அந்த தண்ணியோடு இருக்கிற உப்பை வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு நம்ம வீடு துடைப்போம் இல்லையா, அந்த வீடு துடைக்கிறதுக்கு ஒரு கை அதில் இருக்கிற உப்பு அள்ளி போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வீடு துடைங்க. கிருமி நாசினி வராது. அதாவது ஒரு நல்ல அதிர்வலையை கொடுக்கும். மற்றபடிக்கு ஒரு கெட்ட அதிர்வலையை உள்ளே விடாமல் நல்ல அதிர்வலை கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, தீர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் ஒரு பிடிச்ச உப்பள்ளி போட்டு பெட்ரூமில் வச்சுருங்க. அதை வாரத்துக்கு ஒரு நாள் மாற்றிக்கிட்டே வாங்க. என்ன சண்டை வந்தாலும் உடனே சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு உண்டு. இதை செஞ்சு தான் பாருங்களேன். காசா பணமா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும், தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.